நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் கேமராவோட ஒரு சில செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வழக்கமான செட்டிங்ஸாக இருக்க போகிறதுல கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் ஒரு புதுமையாக இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக்ங்கிற பேரில் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எத்தனை பேர் தங்களுடைய மொபைல் இருக்கக்கூடிய கேமராவோட செட்டிங்ஸில் போயிட்டு என்னென்ன விஷயங்களை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். வழக்கமாக கேமரா ஓப்பன் பண்ணுறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், இல்லை வீடியோ ஷூட் பண்ணுறோம். இந்த மாதிரி இல்லாமல் அதில் நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய நேரத்தை ரொம்ப மிச்சப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். அதுவும் உங்கள் ஃபோனோட கேமராவோட செட்டிங்ஸில் ஒளிஞ்சிருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கேமரா இருக்கும். அந்த கேமராவை நம்ம ஓப்பன் பண்ணுவோமா? ஸோ கேமராவை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேமராவில் செட்டிங்ஸ் இருக்குது. அதை நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணி முடிச்சோன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து ஷூட்டிங் மெத்தட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நான் போகிறேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 4 விஷயங்கள் இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம தெரிஞ்சுப்போம். சரிங்களா? ப்ரெஸ் வால்யூம் கீஸ் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் 3 விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் வால்யூம் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். இன்னொன்று ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட், இதையும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு டேக் அ பிக்சர் ஆர் ரெக்கார்ட் அப்படிங்கிற விஷயத்தை நான் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் பேக் போகிறேன். பேக் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபோட்டோவா வீடியோவா எது எடுக்க போகிறீங்களோ அதை நீங்கள் செட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து வீடியோ வந்து எடுக்க போகிறதில்ல, ஃபோட்டோ எடுக்க போகிறேன். ஸோ ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய வால்யூம் பட்டனை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஃபோட்டோ வந்து எடுத்துட்டேன். அதோட இமேஜ் வந்து லெஃப்ட் சைடில் டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட வால்யூம் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும். அடுத்து ஜூம் இன் ஆர் ஜூம் அவுட், அதை நம்ம செலக்ட் பண்ணுவோம். பேக் போயிடுவோம். இப்போ ஃபோட்டோ செக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம், வால்யூம் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா கவனிங்க. அந்த ஃபோட்டோக்கு மேலே 2 ஐகான் இருக்குது பாருங்கள், அதாங்க ஜூம் இன் ஜூம் அவுட். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வால்யூமை ப்ரெஸ் பண்ணுங்கள். மாறுதா? எப்படி? அப் வால்யூம், டவுன் வால்யூம், இந்த மாதிரி. சரிங்களா? நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த வால்யூம் பட்டனை வந்து மேலேங்களே ப்ரெஸ் பண்ணாலே போதும். அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா அதிலே போங்க. போனதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டம் வால்யூம் இருக்காங்க. உங்கள் ஃபோனோட வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது, குறைக்கிறது, அதை கூட நீங்கள் பண்ண முடியும் நீங்கள் கேமராவை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கும் போது. அதை நான் செலக்ட் பண்ணுறேன். பேக் போகிறேன். இப்போ பாருங்கள், வால்யூம் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. பார்த்தீங்களா? சிஸ்டம் வால்யூத்தை கூட்டலாம், குறைக்கலாம். சமலை. அடுத்தது வந்து வாய்ஸ் கமெண்ட்ஸ் மூலிமா கூட உங்களுடைய கேமராவை இயக்க முடியும். சரிங்களா? டேக் அ பிக்சர் அப்படின்ட்டு இருக்காங்க. ரெக்கார்ட் பண்ண முடியும், அதே நேரத்தில் ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியும். சரிங்களா? அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டீங்கன்னா வாய்ஸ் கமெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் பயன்படுத்தும். அதுக்கடுத்து ஃப்ளோட்டிங் ஷட்டர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை வந்து அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதை நான் காட்டுறேன். எக்ஸிட் பண்ணிட்டேன். இதாக பாருங்க, இருக்கா? தெரியலையா? இப்போ தெரியுதா? இது எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஒன் ஹேண்ட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? உங்கள் ஒத்த விரலை வச்சுக்கிட்டே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட முடியும். ஸோ அதுதான் இந்த ஃபெசிலிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோ யுவர் பாம், அதாவது உங்கள் கைகளை காமிச்சு கூட நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்கலாம் இருக்காங்க. அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கேமரா முன்னாடி இருக்கேன். என்னோட கையை நான் காட்டுறேன். வா, பாருங்கள், கீழே பார்த்தீங்களா? பாருங்கள், ரெக்கார்ட் ஆகிடுச்சு. எடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்க. மாற்றிடுவோம். ஓகே நண்பர்களே, ஷூட்டிங் மெத்தட்ஸில் 4 இம்பார்ட்டன்டான விஷயங்கள். எது பெஸ்ட்டு உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணி அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. தேவையில்லாததை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் இந்த கேமராவோட செட்டிங்கை பற்றி சொல்லியிருந்தேன். எப்படி ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி பயனுள்ள வீடியோ இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே ஒரு சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். கவலை